சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் அருகே உள்ள மேலமங்கலத்தில் வீட்டில் வளர்த்த சந்தன மரத்தை வெட்டி கடத்திய மர்ம நபர்கள். சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் அருகே உள்ள மேலமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ் தற்போது வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். வீட்டில் அவரது தாயார் காளியம்மாள் மட்டும் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் வீட்டின் பின்புறம் மா, கொய்யா, சப்போட்டா உள்ளிட்ட மரங்களோடு சந்தன மரத்தையும் வளர்த்து வந்துள்ளார். இதை அறிந்து நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கிறிஸ்துமஸ் தினத்தன்று இரவு வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்திற்குள் புகுந்து சந்தன மரத்தை வெட்டி சாய்த்து சுமார் 10 அடி நீளமுள்ள அகலமான பகுதியை மட்டும் அறுத்து எடுத்துக்கொண்டு கிளைகளை மட்டும் விட்டு சென்று விட்டு தப்பி ஓடிவிட்டனர். அதிகாலையில் தோட்டத்தை யதார்த்தமாக பார்த்த காளியம்மாள் சந்தன மரம் இருந்த இடம் வெற்றிடமாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து தன் மகனுக்கு தகவல் கொடுத்துள்ளார். பின்னர் வீட்டில் இருந்த CCTV காட்சிகளை கண்காணித்ததில் முந்தைய தினம் இரவு சுமார் 11:45 மணி அளவில் மர்ம நபர்கள் தோட்டத்திற்குள் புகுந்து சந்தன மரத்தை வெட்டுவதற்கு ஏதுவாக அருகில் உள்ள மரங்களை கயிறுகளை கட்டி லாவகமாக சாய்ந்து அறுத்து எடுத்து சென்ற CCTV காட்சிகள் திடுக்கிட வைத்தன. இது குறித்து கிராம தலையாரி, VAO, வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்டோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை செய்து வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.